ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எனக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் கலக்கா போடுங்கிறாங்க, அதுக்காக நம்ம போக போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து சமைக்கணும். இட்லி சுட்டுட்டு கலக்கா சட்னி செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு இருக்கேன். சரி வாங்க பார்க்கலாம். இப்போ நான் இட்லி மாவை கரைச்சி வச்சுக்கிறேன். கரைச்சி வச்சுக்கிட்டு குண்டாவில் தண்ணி எல்லாம் இட்லி குண்டாவில் தண்ணி சூடுக்கு வச்சுட்டு தட்டை போய் தேடுறேன் என் பசங்க எடுத்துன்னு போய் எங்கேயோ போட்டுக்கிறாங்க. ஆயா வீட்டில் போய் தேடி கண்டுபிடிச்சி கழுவி அதுக்கப்புறம் ஊற்றி வச்சேன். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே கலக்கா வந்து வறுத்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பால் காசிட்டு அப்புறம் வந்து நைட்டு குழம்பு சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் வேலைக்கு போயிட்டாரா, அதனால் எங்கள் பசங்க வந்து 2 பேரும் தூக்க சொல்லி டார்ச்சர், அதனால கொஞ்சம் நேரம் தூக்கி வச்சுட்டு இருந்தேன் அவங்கள. இவங்கக்கிட்ட இது ஒரு பிரச்சனை. ரவுண்ட் அடிச்சுட்டு போவார், இன்றைக்கி டைம் ஆச்சுன்னு கிளம்பிட்டாரு. அதனால் அதுக்கப்புறம் வந்து சட்னிக்கு ரெடி பண்ணதையும் எடுத்து அரைச்சாச்சு. அப்புறம் வந்து இதுதான் நம்ம இன்றைக்கி டிஃபன் கட்டிட்டு போகிறது. நம்ம இங்கேயே சாப்பிட்டு போயிட்டோம். பசங்களுக்கும் செஞ்சவொன்னே சூடாக போட்டு கொடுத்தாச்சு. பாருங்கள், என் பையன் ஃபோன் பார்த்துட்டு ஃபோனில் தான் கான்சன்ட்ரேஷன்ஸ் இருக்குது அவனுக்கு. ஆனால் பாப்பா பாருங்கள், ஃபோன் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டும் இருக்காங்க, அவனுக்கு ஊட்டிட்டும் இருக்காங்க. சரி போய்ட்டு வரேன் ஐயா. ஆமாய்யா. மாமியார் முன்னாடி கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க தான் ஒரு பொண்ணுக்காக வெயிட் பண்ணிவிட்டு லேட்டாக வந்தாங்க. போகிறது கூட பிரச்சனை இல்லை, நான் வந்து ரொம்ப தூரம் தான், ஆனாலும் வந்து அது நடக்கிறத பற்றி நான் ஃபீலே பண்ணல. ஆனால் என் பசங்களை நினச்சா தான் ஃபீலிங் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க நடந்து வருவாங்க, திடீர்னு என்னை தூக்க சொல்லுவாங்க. ஒருத்தர் தூக்க சொன்னால் இன்னொருத்தரும் என்னை தூக்கு அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுவாங்க. அது யோசிச்சாலே கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு வாய்ச்சதுரா வாய்ப்பு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. நாங்கள் இப்போ கலக்கா கொல்லிக்கு போகிறோம். அங்கே போய் எப்படி கலக்கா போடுங்கிறோம், எப்படி என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னு உங்கள் கூட நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். கலக்கா போடுங்க போகிறது கூட பெருசு இல்லை, என் பசங்க அங்கே என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் அங்கே ஹைலைட்டு. சரி வாங்க பார்க்கலாம். இந்த சரிம்மா ஹாய் சொல்லு. இவன் ஒன்று, அது அந்த குட்டி வாண்ட ஒன்று. லைஃப்பில் நமக்கு பிடிச்சவங்களுக்காகவும் நம்மளுக்காகவும் சில விஷயத்தை நேசித்து பண்ணால் எல்லாமே அழகு தாங்க. காலையிலக்கு இட்லி கலக்கா சட்னி மட்டும் எடுத்துக்கிட்டோம். மதியானத்துக்கு பாட்டி செய்வாங்க, அதனால் நான் வர ஐடியாவில் இல்லை. சரி மதியானத்துக்கு சமைக்கலாம் தான் இருந்துடலான்னு பார்த்தேன். பட் திடீர்னு நாங்கள் கிளம்பிட்டோம். சரி என்னைக்காவது ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி பங்கு பிரிக்கிறாங்க, நாங்கள் எப்படி பிடுங்குறோம், எப்படி ஆணையை பிடுங்குறோமோ அப்படின்னு பார்க்கலாம். இது எங்கள் ஊர் நடுகாடு. இந்த சைடு வரதா இருந்தாலே பயம். எங்கள் ஊர் இயற்கை அழகை பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். காடு மாதிரி இருக்கும் பிளேஸ். ஹாய் கொசம்புதூர் வாங்க, ஐலாண்ட் மாதிரி இருக்கும் வாங்க. ஐயோ விட்டு கொடுக்காம இருப்பானே என் பிள்ளை. உக்காரு வா, ஏறி உக்காரு. இருக்கும் நல்ல இடங்க, வெயிட் பண்ணவே தேவையில்ல. உக்காரடி. ஐயோ ஐயோ நவரா சேட்டோ. திடீர்னு திடீர்னு உருட்டு போகலாம் சந்தியா. போட்டுவியா? எவனா ஸ்பீட் பிரேக்கர் வந்தால் சொல்லு, என் டிக்கி கொஞ்சம் பின்னாடி இருக்குது. அங்கே தெரியலையே, ஆனால் ஏதோ ஒரு இடம் சொன்னாங்க. இப்போ தான் பிடுங்குறாங்களா? அவங்களுக்கு எல்லாம் பிடுங்கல, ஒரே ஒரு இடம் தான் பிடுங்குறாங்களாமே. கையெல்லாம் ஓடாது சந்தியா, பயமா சந்தியா. நாத்தனார் வந்து திடீர்னு எங்களை வண்டியில் கூட்டு போகிறாங்க. தேங்க்யூ சந்தியா. பின்னாடி பாம்பு கும்புன்னு, ஐயோ என் பொண்ணை தள்ளுறதுலே இருக்கிறாம்மா இவ. எப்போ பாரு பாம்பு கும்புன்னு சொல்லணும் இருக்காது, பயமாகுது. அந்த தேக்கு தோப்பு தாண்டி ஆண்டி
ஏய் ஓரமாக போங்கடி, இது கலக்கா கொல்லி பழகுது, அப்புறம் திட்டுவாங்க. இவன் வந்து ஃப்யூச்சர், எங்கள் தெருவில் ஃப்யூச்சர் யூடியூபராக வருவா. இவோ என் காலில் வேற முள்ளு குத்திக்கிச்சு. இப்படி வாங்க, ஓரமாக வாங்க, இப்படிக்கா ஓரமாக வாங்க, அப்புறம் சண்டைகளுக்கு போகிறாங்க நம்மளே. பிரியாங்க அவங்கள்தா, இதுக்கும் கூப்பிட்டாங்கன்னா வந்துட வேண்டியது தான். இப்போ நம்ம அது எந்த இடம் தேடி போயிட்டே இருக்கோம். நம்ம புதுசுன்றதுனால எந்த இடம்னே நம்மளுக்கு தெரியல. எங்கள் நாத்தனார் சொன்ன லேண்ட்மார்க் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக முன்ன போய் பார்த்தோம். பார்த்து வாங்க, பார்த்து வாங்க, இதில் பார்த்து போகணும். இது கீழே இறங்கலாமா? குதிச்சாச்சி எப்படி அச்சன் வா கத்திக்கிறப்பா கீழே விட்டாங்க பைத்து எப்படியே பிடிச்சிட்டேன். அஷான் முன்னால் பாப்பா, நீ முன்னால் போ, அம்மா மட்டும் தெரியுது, ஒரு ஆள் தெரியுது. அம்மா விதிர் விட்டுச்சு பாருங்க. எங்கள் அக்கா பயந்துச்சு. எதை பார்த்து தெரியுமா? அந்த சோளக்காட்டு பொம்மையை பார்த்து. இதை பாருங்க, அவங்க ஒரு சோளக்காட்டு பொம்மை நின்றுட்டு இருக்கா. எங்கள் அக்கா பயந்து அக்கா விதிர் விட்டுருமே. சாணி, ஐயோ சாணி வச்சுட்டான். இங்கெல்லாம் பார்த்து போகணும். உங்கள் கண்ணுக்கு தென்படுறாங்களா பாருங்க. ஓகே, அங்கே ஆட்கள் தென்படுறாங்க. இப்போ நம்ம அங்கே போகலாம். அதோ 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 தெர்றாங்க பாரு. எங்கள் ஊர் தெனந்தோ தேக்கு தோப்பு இது. செல்லம்மா கீழே பார்த்துப்பா, பாம்பு இந்த சைடு நிறைய தென்படுதுன்னு கேள்விப்பட்டோம். இப்போ நம்ம எங்கள் மாமனாரை மீட் பண்ணி வர சாப்பிட வச்சிடலாம். இந்த தேக்கு தோப்புக்கு ஏற்கனவே ஒரு வாட்டி வந்துக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு பாட்டி கூட்டின்னு வந்தாங்க. மழை காலத்தில் இடி விஞ்சா கிடைக்கும் இல்லையா காளான். இப்போ கீழே கம்பி இருக்கான், பார்த்து போங்கோ, கம்பியில் மாட்டின்னு விழுந்துட போறீங்கன்னு சொல்கிறாங்க. சிலப்பில்ல கீழே பார்த்து பத்திரமா படித்தாங்க. ஆ சிலப்பில்ல தாண்டிக்கோ. ஆ மிர்ச்சி தாண்டி அம்மா, அவ்வளோதான் போங்க. அதோ ஒரு தலையில் ஏதோ கட்டுனுங்கிறாருல, அவர் தான் எங்கள் மாமனார். நம்ம கிட்ட போய் பார்க்கலாம். கொடை எங்கள் மாமியார் இதுவில் எடுத்துன்னு வராங்க. கொடை இதுக்கப்புறம் வெயில் ஏறும்ல, இங்கே நிழல் இருக்குன்னு சொன்னாங்க. ஆப்பா இந்தாப்பா சாப்பிடுப்பா, சாப்பிட்டு செய்ப்பா. டீ எடுத்து வந்துக்கிறேன் பாருப்பா. வாங்க மாட்டி ஐயோ சத்தியமா தான் மறந்தே போயிட்டேன். போடு எத்தனை கப்பு வீட்டில் இருக்குது. பாருங்க, எங்கள் அக்கா கலக்கா போடுவது. பாருங்க புடிங்க போட்டு. எங்கள் பாப்பாவும் போகுது, நானும் போடுங்கிறன்னுட்டு. சரி பிள்ளைங்க வராதுராம்மா. டீ குடிக்கவே இல்லை அவர். ஏன்னா வந்து சூடாகவே இல்லை, நாங்கள் வரத்துக்கட்டி ஆறிடுச்சு. ஏன்னா வந்து நாங்கள் ரொம்ப நேரமாக பிரிட்ஜ் ஆண்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா. அதனால் எங்கள் மாமனார் காலையில் 6 மணிக்கெலாம் வந்துட்டார். ஏன்னா வந்து இப்போல்லாம் கலக்கா கூப்பிடவே மாட்டேன்றாங்க யாரும். அப்போல்லாம் எங்கள் ஊர் தான் ஃபேமஸாக கலக்கான்னா. ஆனால் இப்போ மோஸ்ட்லி எல்லாருமே அவங்களே போட்டு பிடிங்கிறாங்க. இல்லை சில பேர் போடுறதே இல்லை கலக்கா. அதனால் இவங்க கூப்பிடவே நாங்கள் ஆர்வமாக கிளம்பி வந்துட்டோம். இதுக்கப்புறமும் கூப்பிடுவாங்களான்னு தெரியல, இவங்க ஒருத்தர் கூப்பிட்ருக்காங்க. ஸோ நான் வந்து பிடிங்கிட்டு இருந்தேன். எங்கள் மாமனார் காலையில் 6 மணிக்கு வந்ததுனால முக்கால்வாசி பிடிங்கிட்டு இருந்தாங்க. அதனால் சரி போய் பாரிம்மா, நான் வந்து பிடிங்கிறேன், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து எங்கள் மாமியாரும் வந்துட்டாங்க. அப்புறம் எங்கள் மாமனார் மாமியாரும் பிடிங்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து முறிக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். முறிச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே என் பசங்களும்
அவங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அலப்பறை பண்ணுறதுக்கு. அப்புறம் சாரி எல்லாருக்கும் கலக்கான்னா தெரியவே மாட்டேங்குது. வேர்க்கடலை இல்லைன்னா கடலை அப்படின்னு சொன்னால் தான் தெரியுது. அதாவது இதுதான் வந்து கலக்கா. எங்கள் ஊரில் கலக்கா, உங்கள் ஊரில் அது வேர்க்கடலையா கடலையான்னு நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மல்லாட்டைன்னு கூட சொல்லுவாங்க சில ஊரில். அதுதான் நாங்கள் இப்போ பறிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஃபோன் வச்சு கொடுக்க சொல்லுங்க. கலக்கா கோழியில ஃபோன் வச்சு கொடுக்க சொல்லுங்கிறான் அஸ்வன். நானா உரிக்கணுமா? நீ நேரத்துக்கு வந்த பிடிச்சிருக்குது. கேள்வி கேட்குறேன். நான் வந்து சும்மா வந்தேன், உங்களை கூட்டிட்டு வர வந்தேன். நீங்கள் உரிக்க தோக்கன்னு பார்க்கறதுக்கு. இங்கே பாருங்க, அந்த எங்கள் அக்கா இந்த கிளாஸில் போட்டு இங்கே எடுத்து வச்சுங்க. இவிச்சா ஊட்டு திரும்ப கலக்காபிஷேகம் கலக்காபிஷேகம் பண்ணிக்கணும். ஒன்றும் முடியல. இங்க போறீங்க அங்க போட்டுங்கிற எப்படி அது இதுரா இங்கிருந்து நீங்க செட் ஆக மாட்டேன். நீ கிளம்பு. நம்ம கலக்கால இருந்து எத்து பக்கத்து கொலக்காக்கார்கிட்ட போட்டா எப்படி அது ஆயாக்கு ஏ நைனா அம்மாலும் போடக்கூடாதுரா. கம்னுறா இது பெரியம்மா இது பெரு பச்சை கலர் புழு பூச்சிந்தா பயம் மேல பாரு. மேல விட்டுட்டா எனக்கே பயங்கடி இருக்கு. பயமே இல்லடி அம்மா. என் பாப்பா வயிற்றுல 7 மாத குழந்தையா இருந்தாங்க. அப்போ ஒரு வாட்டி நான் கலக்கா பிடுங்க வந்திருக்கேன். அப்புறம் எங்கள் மாமனார் டீ குடிக்கவே இல்லைல்ல, சூடு இல்லைன்னு சொல்லிட்டு, அதனால் எங்கள் மாமியார் வந்து சத்தெல்லாம் போட்டு எரிய வச்சு அந்த கல்லுலேயே வந்து அடுப்பை பற்ற வச்சு சூடு பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் வந்து இடத்த சேஞ்ச் பண்ணிட்டேன், இங்கே இருக்கிறத முறிச்சிட்டேன். ஏன்னா வந்து இங்கே வர வர வெயில் வந்துடும். அதனால் நான் வந்து மரத்துக்கடியில் உக்காடுறதுக்காக நான் வந்து கிளம்பியாச்சு. நம்ம நடந்து போயிட்டு நான் லேட்டாக வந்தேன் இல்லையா, அதனால் எங்கள் மாமனார் எது அவர் வந்து குப்பில் கட்டி வச்சுக்கிறாரு அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. அதனால் கேட்டுட்டு இருந்தேன். கேட்டால் கூட அவங்க எத்தனை வந்து போடுவாங்க, நான் முறிச்சு போடுறது அதுதான் என்னுடைய டியூட்டி. வந்து ஏன் மனசாட்சிக்கு படின்னு உண்மையாக வேலை செஞ்சேன். இப்போ லோன் பெரிச்சிட்டாங்க எங்கள் அக்கா. இப்போ அந்த இடத்துலேருந்து அந்த இடத்த காமி. இங்கேருந்து இங்கே இடத்துக்கு மாறிட்டோம். இப்போ அங்கே அரை கூட பிடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் பிரிக்கணும். எப்படி பிரிக்கிறோம் பார்ப்போம். அங்கே பாருங்க, கொஞ்ச நேரம் கை கால் வச்சு சும்மா இருக்க முடியல. வெயிலுன்னு கூட இல்லாமல் இவங்க அலப்பறை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரியான கடுப்பு. எல்லாரும் வந்து கூப்பிட்டு கிளம்புமா நீ வீட்டுக்குன்னா கிளம்பு, இவங்கள 2 பேரும் வச்சுட்டு உன்னால் சமாளிக்க முடியலண்ணா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு கடுப்பாயிருச்சு. ஒரு டைமில் வந்து சரி அவங்க சொல்கிறது கரெக்டாக தோணுச்சு. ஒரு டைமில் என்னடா நம்மளுக்கு எதுனா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலான்னு நினச்சா அது கூட பண்ண முடியலையே அப்படின்னு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நானும் எங்கள் மாமியாரும் வீட்டிலே சாப்பிட்டு வந்துட்டோம். நான் 3 இட்லி சாப்பிட்டு வந்தேன். எங்கள் மாமியார் நைட்டு சாப்பாடு இருந்தது சாப்பிட்டு இருந்தாங்க. எங்கள் மாமனார் 11 மணிக்கு தான் சாப்பிட்டாரு. அந்த அண்ணன் கூட யாருதுன்னு தெரியல, யாரோ பிடிச்சி வச்சுக்கிறாங்க. அங்கேருந்து எத்தனை வந்து நம்ம அண்ணுக்குள்ளே கொட்டினுக்குது. என்னடா புது இடமாக்குது, புழுவெல்லாம் காமிக்குது, அம்மா மரக்கட்டை ஓடுது, பூச்சி நெறிக்குது, மண்ணாக்குது, எந்த ஒரு ஃபீலிங்குமே இல்லை என் பசங்களுக்கு. நார்மலாக வீட்டில் எப்படி அலப்பறை பண்ணின்னு விளையாடுறாங்களோ அதே மாதிரி விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் அங்கே ஒரு தும்பியை பார்த்தோம், ரெட் கலர் தும்பி, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் கூட கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் பூச்சிக்குமே பயப்படுவேன். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து நம்ம வீட்டுக்காரையே சமாளிக்கிறோம், இந்த பூச்சியெல்லாம் என்னடா பூச்சி அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம் என்னவா வானம் சொல்லிச்சு. வேணான்னு சொல்லிட்டாளா? நடுவு சுனி நல்லா நின்றா. நீ வேணாம் போ, எங்கள் அம்மா சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்கிறாளா? சரி வாங்க, நீங்கள் 2 பேர் தனியாக விளையாடுங்க சாமி, நீங்கள் அங்கே போகாதீங்க சாமி. அம்மா எனக்கு குட்டி
எனக்கு என்னான்னு தெரியல, திடீர்னு இன்றைக்கி நத்தை ஞாபகம் வந்துச்சு. பக்கத்தில் இருக்கிற ஆண்டி கிட்ட கேட்டேன், நத்தை பார்த்துருக்கீங்களா மழை காலத்தில்? நான் ரொம்ப நாள் கழித்து இன்னும் பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கி என் கண்ணில் மாட்டிக்கிச்சு நத்தை. அது ஒன்று தான் பார்த்தேன் இப்போ கூட. என் பசங்க அவங்க விளையாடிட்டு இருந்தது கூட பிரச்சனை இல்லை. நான் உரிக்கிற கலக்கான கூடையில் தான் வந்து உக்காருவேன், இல்லைன்னா என் மேலே தான் உக்காருவேன். அலப்பறை பண்ணாங்க பாருங்கள். எல்லோரும் என்னைய பார்த்து சிரிக்கிற மாதிரி நடந்துக்கிட்டாங்கங்க. அந்த அளவுக்கு அலப்பறை பண்ணாங்க என் பசங்க. எல்லாருமே வந்து எல்லார்ட்டையும் ஆயா ஆயா அவங்கவுங்க பேர் சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு சரியான அலப்பறை. அந்த எல்லாத்தையுமே வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா சார்ஜர் கூட போடல என் ஃபோனுக்கு. நான் அதான் காரணம். அப்புறம் ஒரு அணை கூட ஃபுல்லாக நான் வந்து பறிச்சிட்டேன். பறித்து முடிச்சாச்சு. என் பையன் ஜாலியாக படுத்துன்னு ஃபோன் பார்த்துட்டு இருந்தான். அவனுக்கு வந்து இது கொஞ்சம் ஹைலைட் ஆகி போயிடுச்சு. நான் வெளியே வந்து எதுவும் கேட்க முடியாத சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஏன் பாப்பா அது பாட்டுன்னு ஒருத்தர்கிட்டயா போய் பேசிட்டு வருது. இவங்களை வச்சுக்கின்னு நான் படுற பாடு இருக்கு சுவாமிடே அப்படின்னு தோணிருச்சு எனக்கு. அப்புறம் நான் ஃபஸ்ட்டு ஒரு கூடை ஃபுல்லாக பிடிச்சேன் அணைக்கொடிக்க. எங்கள் மாமியாரும் சேர்ந்து அந்த பையில் கொட்டினவங்க. அதுக்கப்புறம் எங்களுடைய பயணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வந்து என் பசங்களை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு எங்கள் மாமியார் சரியாகவே உரிக்கவே இல்லை, ஓப்பி வச்சுன்னே இருந்தாங்கோ. மனசுக்குள்ளே கோவமாக இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் பசங்களும் சமாளிச்சுக்கிட்டாங்க. 2 பேரும் ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருந்தனால அதனால் மனசு கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூவும் கொஞ்சம் இருக்கா, அதனால் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு குட்டி எனக்கு கூட இருந்துச்சு. பாப்பா எத்தனை போதே அதே எனக்கு கூட தான். அது மேலே எங்கள் மாமியார் உட்காந்து அந்த அணைக்கொடியை வளைச்சிட்டாங்க. உடச்சிட்டதுக்கு தான் மிச்சம். அதை போய் காயலாங்கல்ல போட்டு வேறு அணைக்கூட தான் வாங்கணும் அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க. இதை விட சின்ன அணைக்கூட அவங்க பறிச்சிட்ருக்காங்க இல்லையா, அதை விட சின்ன அணைக்கூட. எங்கள் பாப்பா அழுதுட்டு சரியான அலப்பறை பண்ணிகிட்டு இருந்தாங்க. குரங்கு உட்காந்துக்கிற மாதிரி உட்காந்துக்கிறியா ஏரியா? பாப்பா ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்களே, சரி தூக்கம் வருது கண்ணில். ஆனால் ஃபுல்லாக தூக்கம். ஆனால் ஏதோ காட்டுறேன், மாட்டை காட்டுறேன், ஆட்டை காட்டுறேன், தண்ணியை காட்டுறேன், மரத்தை காட்டுறேன், எது காட்டினாலுமே அவங்க எனக்கே வேலை கொடுக்குறாங்க. தூங்கவே இல்லை. எனக்கே தூக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. படுடா, எவ்வளோ நேரம்டா உன்னைய படு, பத்துன்னு தூங்கு. படு சாமியா, வச்சுன்னு தூங்கு. ஒரு பொட்டு கூட காண போகிற மூஞ்சில் எல்லாம் காணாமல் போயிட்டுக்குது. திரும்பவும் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அங்கே இருந்து தூங்கி பார்த்தா தூங்கவில்லைன்னு கடுப்பாயிட்டு திருப்பியும் கலக்கா பறிக்கிற இடத்துக்கே வந்தாச்சு. அங்கே வந்தால் திரும்பவும் அழ ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பிச்சது இல்லாமல் பாப்பாவும் அழ ஆரம்பிச்சிருச்சு. கடுப்பாயிருச்சு. அதுக்கப்புறம் 1:30 மணி ஆயிடுச்சு. எங்கள் மூத்தார் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தார். எங்கள் பாட்டி கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. சாப்பாடு வந்து பருப்பு சாம்பார். ஏன்னா வீட்டில் தக்காளி கூட இல்லை, 5 தக்காளி இருந்துச்சு. அதை எடுத்து பாட்டிக்கிட்ட கொடுத்துட்டு வந்தேன். அவங்க செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அப்புறம் சரி உங்களை யானை இல்லைன்னா கட்டி தூங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மூத்தார் வந்தார் இல்லையா, அவர் யானை கட்ட சொன்னோம். அவர் கட்டுறாரு. அவர் ஒரு 4-5 டைம்ஸ் அட்டெம்ப்ட் எடுத்தார். ஏன்னா வந்து கலக்கா அதில் போட்டு கல் இல்லை அங்கே எதுவும், அதனால் கலக்காவை போட்டு அதை கல் மாதிரி கட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணோம். ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணாரா, இப்போ செகண்ட் அட்டெம்ப்ட்டு. இந்த மாதிரி ஒரு 4-5 அட்டெம்ப்ட்டுக்கு அப்புறம் தான் வந்து எங்களால் யானை கட்ட முடிஞ்சுது. நானே அப்போ தான் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு சரி கலக்கா உரிக்கலான்னு வந்து உக்காந்தேன். இவன் வந்து மேலே உக்காந்துக்குன்னு பாசமலர் பொழிஞ்சுன்னு கிடக்குறான். அதுக்கப்புறம் எங்கள் மூத்தார் யானை கட்டத்தை பார்த்து அங்கே ஓடிட்டான். அப்புறம் பாப்பாவை ஆட்டி தூங்க வைக்கலான்னு பார்த்தா அது தூங்கவே இல்லை. எழுந்து உக்காந்துக்குனாங்க. அவன் அதுக்கு பத்தாதுன்னு இவன் போய் இஸ்துனுந்தான். அப்புறம் பாப்பாவை தூக்கிட்டு இவனை உட்கார வச்சாங்க. ஏன்னா வந்து பாப்பா தூங்குற மாதிரி தெரியலன்ட்டு. எப்போவுமே மோஸ்ட்லி பாப்பா வந்து 11:30 மணிக்கெல்லாம் தூங்கிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி தூங்கவே இல்லை. வேணும்னே பண்ணாங்களோ என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் மாமா வந்துட்டார். ஒரு 3 மணிக்கு வந்திருப்பார். சாப்பிட்றதுக்கு தான் ஏதோ வாங்கின்னு வராருன்னு கவரை ஆர்வமாக பார்த்தோம். தூரத்துலேருந்து எனக்கு கண் வேறு தெரில. கிட்ட வந்து பார்த்தா நாய்க்கு சங்கிலி வாங்கின்னு வராரு. இந்த சைடு ஒரு அம்மா, இந்த சைடு ஒருத்தர், 2 பேரும் அப்பானும் ஓடி போய் பிடிச்சிக்கினாங்க. அப்புறம் சாப்பிட்றதுக்கு தான் நான் வந்து வாங்கின்னு வராருன்னு பார்த்தா நான் ஏமாந்தது தான் மிச்சம். நாய் சங்கிலி தான் வாங்கின்னு வந்தார்.
ஏன்னா எங்கள் வீட்டில் 2 டாக் இருக்குது. இதில் சான்னு ஒரு பெரிய டாக் இருக்குது. அது அவுத்துக்குன்னு சரியான அலப்புற தெருநாய் கச்சிருச்சு. அதனால தான் பேக்கை அக்கறையாக வாங்கி வந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் எங்கள் மாமனாரும் எங்கள் வீட்டுக்காரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ருந்தாங்க, அப்பாவும் பிள்ளையும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி நாங்கள் இந்த மாதிரி ஒன்றா இருந்தது எங்கள் கலக்கா பிடுங்குற டைமில். எங்கள் நாத்தனார் மட்டும் இதில் மிஸ்ஸிங்கு. என்ன தான் இருந்தாலும் எங்கள் மாமியார் நாத்தனார் எல்லோரும் எதனா ஒரு வேலை பண்ணாலுமே ஆனாலும் அப்போ சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருந்ததெல்லாம் ஒரு மறக்க முடியாத மெமரிஸ். நல்லா இருந்த மெமரிஸ்ன்னு சொல்லலாம். இன்னும் கலக்கா கொல்லியில் சாப்பிடுவோம், அப்புறம் வந்து ஷேர் பண்ணுவாங்க. வேறவங்க எடுத்துகிட்டு வர்றதை நாங்கள் வாங்கி சாப்பிடுவோம், நாங்கள் வந்து கொடுப்போம். அந்த மாதிரிலாம் ஜாலியாக இருக்கும். ஆனால் இந்த வாட்டி போனப்போ எங்களது தான் நாங்கள் சாப்பிட்டோம், மற்றவங்ககிட்டையும் யார்ட்டையும் வாங்கலை. நாங்கள் அப்படி தான் இருந்தோம். அப்புறம் என் மாமா கூட வந்து நீங்கள் கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் பண்ணுற கேள்வி கேட்டால் என்னை இன்சல்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் எங்கள் மூத்தார் ஒரு 3 மணி ஆயிடுச்சு, போய் காஃபி வாங்கிட்டு வந்தார். எங்கள் மாமியார் வேண சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. எங்கள் மாமனார் 3 மணி ஆனால் அவருக்கு டீ குடிக்கிற பழக்கம் டெய்லியுமே, கலக்காக்கொல்லிக்கு வர்றதுனால இல்லை, டெய்லியுமே காலையில் சாயங்காலத்தில் 3 மணிக்கு டீ குடிப்பார். வேலைக்கு போயிட்டு வந்த உடனே கூட சைக்கிள் எடுத்துன்னு போயிடுவார் டீ கடைக்கு. டீயில் வந்துச்சுன்னா நான் காலையிலேருந்து நிறைய பார்த்துட்டேன், மரக்கொட்டை நத்தை நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டேன். அவங்க அண்ணன் என்ன பண்ணுறனோ அதை பார்த்தா அது பண்ணும். 100 ரூபாவா சொன்னல எனக்கு ஊருக்கா வேணாம், அவங்ககிட்ட போய் போ. இவிக்ஷா இவிமா செல்லம் சாப்பிட்றப்ப திரும்பி பார்க்கறதுல யார் கூப்பிட்டாலும். அப்புறம் ஒரு வேலையாக என் பாப்பாவை நல்லா யானையில் ஆட்டி தூங்க வச்சுட்டார் எங்கள் மாமா. தூங்க வச்சுட்டு வந்து அவர் உரிக்க ஸ்டார்ட் பண்ணார். நானும் எங்கள் மாமாவும் களத்தில் இறங்கணும். நான் காலையிலேருந்தே இறங்கிட்டு தான் இருக்கேன். இவர் இப்போது கொஞ்சம் அப்போ கூட வெப் சீரிஸ் பார்த்துக்கணும், ஃபோன் பேசிக்கணும், கடுப்பேற்றின்னு இருந்தார் என்ன ரொம்ப நேரமாக. ஆனாலும் ஏதோ ஒன்று நம்ம இடத்துக்கு வந்தார், இல்லை நம்ம இருக்கணும், அதே ஒரு சந்தோஷமாக என்ன சொல்கிறது. அதுக்கப்புறம் வந்து எங்கள் மாமனாரும் எங்கள் வீட்டுக்காரும் சேர்ந்து கொஞ்சம் நேரம் உரிச்சிட்டு இருந்தாங்க. எங்கள் மாமியாரும் எங்கள் மூத்தாரும் சேர்ந்து அவங்க கொஞ்சம் நேரம் அந்த சைடு உரிச்சிட்டு இருந்தாங்க. எங்கள் மாமனார் ஃபஸ்ட்டு காலையிலேருந்தே அந்த லாஸ்ட்டில் போய்ட்டு இருந்தார், அவர் தண்ணி ரகன்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு வழியாக நாங்கள்லாம் வந்து ஜாலியாக உரிச்சிட்டு இருந்தோம். நான் தான் உரிக்கலை, ஏன்னா எனக்கு டிக்கி வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ரொம்ப நேரமும் காலையிலேருந்து உட்காந்துட்டே இருந்ததுனால. அதுக்கப்புறம் பாம்பாக தூங்கிட்டே இருந்தாங்க. சார் போய் கடலை போட்டு வந்தார் ஃபோனில், இது ஆஃபீஸில் கால் பண்ணாங்கன்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் வந்து ஒரு வழியாக ஜாலியாக பேசி சிரிச்சிட்டு இருந்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, எதனா எங்கள் மூத்தார் வந்து கிண்டல் பண்ணியிருப்பார் எதனா ஒன்று. அது அப்படியே ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு 2 சால் இருந்துச்சு. அதை வந்து நம்ம உரிச்ச கலக்கா இருக்குது இல்லைங்களா, அந்த தழையெல்லாம் அதை எடுத்துகிட்டு போய் அது மேலே மூடி அதை மறைச்சிட்டு வந்தோம். ஏன்னா வந்து ஆட்டை போட்டுருவாங்கோ அதை பிடுங்கி வச்சது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இது தாங்க பங்கு பிரிக்கிறது. இப்போ அவங்க வந்து கொல்லி போட்டவங்க. இப்போ நம்ம 2 குப்பில் கொட்டியிருக்கோமா, மொத்தம் நம்ம 3 குப்பில் கொட்டணும். இங்கே 2 குப்பில் கொட்டணும், தனியாக ஒரு குப்பில் கொட்டணும். இதில் பாருங்கள் அவங்க எவ்வளோ அள்ளிட்டாங்க பாருங்கள். அதுலேயே அள்ளிட்டு அந்த மிச்சம் தான் விட்டாங்களே. அதனால தான் நாங்கள் நாளைக்கு வர விட்டதே. இன்னும் இருக்கிறதெல்லாம் 3 குப்பில் கொட்டினாலும் திட்டுறாங்க. 3 குப்பில்லாம் கொட்டக்கூடாது, 2 தான் கொட்டணும், ஏன் 3 கொட்டுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள் அப்படி சுகராக அள்ளிக்கின்னு எவ்வளோ தந்தாங்கன்னு பாருங்கள். ஆனாலும் இப்படி தான் நடக்கும். ஏன்னா வந்து அவங்க கொல்லி போட்டவங்க இல்லையா, அவங்களுக்கு லாபம் இல்லாமல் யாரும் செய்ய மாட்டாங்க இல்லையா, அதனால். ஆனாலுமே எங்களுக்கு கஷ்டமாச்சு. காலிலேருந்து குழந்தைங்களெல்லாம் வச்சுன்னு கஷ்டப்பட்டு தான் அவங்க எல்லாம் பார்த்தாங்க. ஆனால் எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லா காய் விட்டாங்க. அது பார்க்க சொல்ல தான் எங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. எங்கள் மூத்தர் வேறு கிண்டல் பண்ண திட்டிக்கின்னு இருந்தார். அப்புறம் வந்து எங்கள் வீட்டுக்காருக்குது வந்து வீட்டில் ஒரு வேலை சொன்னால் அப்படி திருப்பி திட்டும். அவங்க கலக்கா கொல்லிக்காரு எத்தனை கலக்காவை கொஞ்சம் வச்சுட்டு வாப்பா வேலை அப்படின்னோன்னு சார் வீரசூர புலியாட்டம். இதுதான் எங்களோட 3வது குப்பில். இதுலேயும் எப்படி அள்ளுறாங்க பாருங்கள். இதில் தான் கொஞ்சம் சுமாராக விட்டாங்க. அது 2துலேயுமே வந்து மோஸ்ட்லி வந்து அள்ளிட்டாங்க, கொஞ்சோண்டு தான் விட்டுருந்தாங்க. இதில் தான் கொஞ்சம் விட்டாங்க, எக்ஸ்ட்ரா விட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்புறம் எங்கள் மாமியாருக்கு எப்படி தோணுச்சுன்னு தெரில, எங்கள் எல்லாருக்கும் எனக்கு அப்படி தோணுச்சு. அப்புறம் இந்த சார் வந்து மூட்டை எடுத்துன்னு போய் போடுப்பானா, எதனா வீட்டில் ஒரு வேலை சொன்னால் அப்படி டென்ஷனாக வரும். இவங்களுக்கு மட்டும் ஓடி வேலை செய்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 5 மூட்டை இருக்கும். புல்லை போய் கொட்டிட்டு வந்துச்சு எல்லாருக்குமே. எங்களது மட்டும் இல்லை,
எல்லோரும் பங்கு பிரிக்கிறாங்கல்ல, மூட்டை கட்டுறது எத்தனை போய் கொஞ்சம் வச்சிருப்பா, டைன் கட்டி கொஞ்சம் எத்தனை போய் வச்சிருன்றாங்க அந்த ஆண்டி. சரியான கடுப்பு. அதனால எங்கள் மூத்தார் வந்து கம்மியாக கொடுத்தாங்க, கம்மியாக விட்ருக்காங்க கலக்கான்னு சொல்லிட்டு அதிலே கொஞ்சம் கொட்டிடுறான்னு சிக்னல் பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் எங்கள் மாமியார் இதெல்லாம் தப்பு, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லின்னு இருந்தார். அவங்க ஒரு பின்னாடியே இருந்தாங்க. அவங்க இன்னொருத்தில் பங்கு பிரிக்க கிளம்பிட்டாங்க. ஸோ அப்புறம் என் மாமா வந்து மூட்டை கட்டி தூக்கின்னு போக ஆரம்பிச்சிட்டாரு. யார் அவனா கத்தி அந்த காலத்தில் போட்டுடா. கொல்லிக்காரங்க வண்டியில் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க எங்கள் வீட்டுக்காரர் எத்தனை கூத்துட்டு வந்தார். அப்புறம் எங்களுக்கு விட்ட கலக்காவெல்லாம் நாங்கள் பொறுக்கி பையில் போட்டுக்கிட்டு எடுத்து கிளம்பிடலாம் அப்படின்ட்டு வந்த வரைக்கும் லாபம்டா, நமக்கு வாய்த்தது இதுதான்டா அப்படின்ற மாதிரி நாங்கள் எங்கள் கலக்காங்களெல்லாம் அள்ளி அணைக்கூட்டில் போட்டு பையில் கட்டிக்கிட்டோம். இதோ ஒரு 2வது ட்ரிப் போகிறாரு மாமா. 5 ட்ரிப் போய்க்கிறாரு. நான் தான் சில ட்ரிப்பை மறந்துட்டேன். அப்புறம் வந்து எங்கள் மூத்தார் சொன்னார் அவன் இதோட 5வது டைம் போகிறான்னு சொல்லிட்டு. அப்புறம் எங்களுக்கு வந்தது அதோ அந்த வெள்ளை கலர் பை இருக்கு இல்லைங்களா, அதில் அவ்வளோதான். அந்த 3/4 பைக்கு மேலே கொஞ்சம் அவ்வளோதான் வந்துச்சு. அதுக்கப்புறம் சார் 3rd ரவுண்ட் போகிறாரா பாருங்கள். இத்தனை ரவுண்ட் போனதுக்கு இப்போ எங்களுக்கு ஒரு சன்மானம் தராங்க. எவ்வளோ ஒரு தாராள மனசு பார்த்தீங்களா அவங்களுக்கு. ஆனாலும் பரவாயில்ல, எங்கள் மாமியார் தான் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் திட்டிகிட்டு இருந்தாங்க. அதை வந்து எங்கள் பாட்டிக்கு எடுத்து வச்சுட்டாங்க எங்கள் மாமனார். அப்புறம் எங்களோட பங்கை எடுத்துக்கிட்டு எங்கள் மூத்தாரும் எங்கள் மாமியாரும் கிளம்பிட்டாங்க. நானும் என் பசங்க நாங்கள் 4 பேரும் தனியாக கிளம்புனோம். எங்கள் மாமனார் நாங்கள் எடுத்துன்னு வந்த காலைல மத்தியானம் எடுத்துன்னு வந்த டிஃபன் பாக்ஸுங்க, அப்புறம் அந்த நாய்ச்சங்கிலி அதெல்லாம் எடுத்துக்கின்னு அவர் சைக்கிளில் போயிட்டார். இவங்க 2 பேரும் இப்போ வண்டியில் கிளம்பிட்டாங்க. வண்டியில் போய்ட்டு நீ பாப்பு அது பாரு மாட்டேங்குது. வண்டியில் போகலாம், போ அப்பா கிட்ட போ. வண்டியில் போகலாம் வாடி. அப்பா கிட்ட போமா, போடி தாங்க வந்துடும். போ பாப்பா உன்னை போய் அழுக்குறேன். வண்டி நீ ஓட்டு, பின்னாடி உட்காந்துக்கிட்டு உங்க 2 பேரும் போ. அழுவ கூட சாமியா. பாப்பா அவுத்து நாங்கள் வரோம், போடி தாங்க. டைம் ஆகி போச்சு, 5 ஆகி போச்சுடி. வாத வா சாமியே. சரி அப்பா வரட்டும், நம்ம 4 பேரும் ஒன்றா போகலாம். நீ அழுவாது சார், கம்முனரு. தூக்கிட்டு போன பிறகு அழுதுட்டு இறங்கி எங்ககிட்டயே வரேன் சொல்கிறான். என்னவோ புதுசாக பாசம் வந்துட்டுக்குதான் அவனுக்கு. அவங்க ஆயானா ஓடிடுவான், அது என்னமோ தெரியல. அப்புறம் மாமா வந்துட்டார், மூட்டையெல்லாம் எடுத்துன்னு போய் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பாப்பாவை தூக்கி வச்சுக்கிட்டு யானையை அவுத்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இதில் வேற என் செருப்பு, ஒரு செருப்பு இருந்துச்சு, இன்னொரு செருப்பு காணும். யானை பத்தலைன்னு சொல்லிட்டு என்னோடய ஷாலை கட்டிட்டு தான் நான் டவல் போட்டிருந்தேன். செருப்பு ரொம்ப நேரமாக தேடி பார்த்தா கலக்காவோட அந்த புடுங்கின இதுவெல்லாம் இருக்கும் இல்லையா, அதில் போய் மாட்டிகிட்டு இருந்துச்சு. மாமாவுக்கு தேடவே தெரியல. அப்புறம் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தா பாப்பாவும் எழுந்துட்டாங்க. ஏந்துச்சு தங்கம். டைம் வந்து கரெக்டாக 5:30 மணி ஆகுது. காலைல 10 மணிக்கு 9:30 மணிக்கு வந்தோம். இப்போ 5:30 மணிக்கு கிளம்புறோம். எவ்வளோ நம்ம பறித்து எவ்வளோ கொடுத்தாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா வந்து நாங்கள் மொத்தம் 5 பேர் பிரித்தோம். அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன். சில பேர்லாம் இவ்வளோ விட்டதே பெரிய விஷயம், கொல்லிக்காருக்கு இல்லாமல் கொடுப்பாங்களா அப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஸோ அதுக்காக சொல்கிறேன். நான் எனக்கு அப்படி தோணுச்சு. பர்சனலாக ஒவ்வொருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த வாழைத்து பார்க்கவே அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனாலே இந்த சைடு போக சொல்ல ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு எனக்கு. அப்புறம் என் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு வேறு வந்து வண்டியை மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டாரா. இந்த வண்டி எங்கள் வண்டி இல்லை, அது வேறு டகடகான்னு சவுண்டும். எனக்கு அதுவே பயமாகிடுச்சு. அதுக்கு பார்த்து ஓட்டுன்னதுக்கே என் மாமா டென்ஷன் ஆகிட்டாரு.
பார்த்து ஓட்டுன்னு ஏன் சொல்கிற, மெதுவாக போய் எதுனா சொல்லு. அந்த பார்த்து ஓட்டுன்ற விஷயத்து டென்ஷன் ஆகிட்டார், அதுக்கு என்னவோ தெரியல. அதுக்கப்புறம் வந்து அந்த இடம் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் கலக்காலாம் பிடிங்கின்னு போயிட்டாங்க எல்லாரும். அவங்க வந்து எங்களுக்கு முன்னாடி கிளம்பிட்டாங்க, நாங்கள் தான் லாஸ்ட்டாக கிளம்புனோம். ஆனால் பார்த்தீங்களா நாங்கள் லேட்டஸ்ட்டாக வண்டியில் ஸ்பீடாக வந்துட்டோம். இந்த மாதிரி வீடியோஸ் தான் உங்களுக்கு பிடிக்குன்னா மறக்காமல் என்னை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய ஷார்ட்ஸ் வீடியோஸும் போய் பாருங்கள். அப்புறம் வந்து இன்னும் எந்த மாதிரிலாம் பண்ணலான்னு எங்களுக்கு ஐடியா கொடுங்க. அப்புறம் ஒரு வழியாக நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இன்றைக்கி எக்ஸ்பீரியன்ஸ் வெரி வெல்லாக இருந்துச்சு, ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க. அப்புறம் நாங்கள் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி நாய்ங்க தான் கொஞ்சம் காஞ்சிட்டாங்க, அவங்களுக்கு தான் மத்தியான டைமில் எதுவும் பார்க்கவே முடியல. ஸோ அப்புறம் வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு சாப்பாடு தக்காளியை காஞ்ச மிளகா போட்டு வறுத்து கடைஞ்சிட்டேன். காலையில் சமைச்சிட்டு போனதோட லாஸ்ட்டு வீடே 2ஆக இருந்துச்சு. வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பாடு குழம்பு செஞ்சுட்டேன். இதுதான் என்னுடைய கலக்கா கோழி விளாக். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.